சின்ன மருமகள். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க தமிழ்ச்செல்வி பால குடிச்சிட்டு ஒரு மாரி மயங்கிர்றாங்க. தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க சேது ராஜாத்தூர ஃபுல்லா குடிச்சிருக்காரு. குடிச்சு ரூமுக்கு வந்த உடனே இங்க சாவித்திரி தாமரைய பயங்கரமா ட்ரெஸ்லாம் பண்ண சொல்லி ரெடி பண்ணி அனுப்புறாங்க. தாமரையும் வெட்கமே இல்லாம அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு சமைச்சு எடுத்துட்டு போறாங்க சேதுக்கு. சேது தாமரைய பார்த்தோன்னே, "முதல்ல எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். நீ போ தாமரைன்னு" சொல்றாரு. ஆனா தாமரை எதுவுமே கேட்காம, "என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சாப்பிடுங்க மாமான்னு" சொல்லி சாப்பாட போட்டு பரிமாறுறாங்க. சாப்பிடும்போது தாமரையுடைய சேலை கொஞ்சம் கொஞ்சமா நவருது. அதனால தாமரையுடைய இடுப்ப சேது பார்க்குறாரு. பார்த்ததும் இங்க போதையில சேதுக்கு என்னென்னமோ தோணுது. சொல்லப்போனா அங்க நிக்கிறது தாமரையே இல்லன்னு நெனச்சு, தமிழ்ச்செல்வி மாரி சேது தனக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறாரு. இங்க தாமரையும் சாப்பாடுலாம் போட்டு முடிச்சுட்டு, சேதுவ பக்கம் மயக்குற மாரி அவர்கிட்டக்க ரொம்பவே நெருங்கி போறாங்க. இங்க சேதுவும் தமிழ்ச்செல்வி தான் நெனச்சுக்கிட்டு, தமிழ கட்டிப்பிடிக்கிறதா சேது தாமரைய கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சுக்கிட்டு தாமரைக்கு முத்தம் குடுக்குற மாரி கிட்டக்கலாம் போறாரு. இங்க தாமரை உடனே, "மாமா என்ன மாமா இப்படிலாம் பண்றீங்கன்னு" சொல்லி தாமரையும் சேது கட்டி பிடிக்கும்போது, சேது அப்படியே பெட்ல விழுகுறாரு. தாமரை உடனே, "மாமா எந்திரிங்க மாமா" மாமான்னு சொல்ல கூப்பிட, ஆனா இங்க சேதுக்கு போதை அதிகமாகி அப்படியே தூங்கிர்றாரு. தாமரைக்கு இங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஹா! மாமா தூங்கிட்டாரே! இப்ப என்ன பண்ணலாம்? அம்மாட்ட சொன்னா, அம்மா கண்டிப்பா திட்டுவாங்க. நாமளும் இங்கேயே படுத்துருவோம். காலையில எந்திச்சு மாமா நம்மள கெடுத்துட்டாருன்னு சொல்லி அம்மாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க தாமரை. முடிவு பண்ணி அங்கேயே படுத்துடுறாங்க. படுத்து முடிச்சதும் இங்க காலையில சாவித்திரி தாமரைய காணோம் அப்படிங்கிற மாரி போயி ராஜாங்கிட்ட சொல்றாங்க. "அண்ணே, நைட்டு ஃபுல்லா தாமரை இங்க தான் படுத்திருந்தா. மிட் நைட்ல எந்திச்சு பார்த்தா ஆள காணோம். ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் எதுவும் போயிருப்பான்னு சொல்லி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இதுவரைக்கும் தாமரை ஆளையே காணோண்ணே" அப்படின்னு சொல்ல, "தாமரை ஆள காணோமா? தமிழ்ச்செல்வி கூட பார்த்தியாம்மா? தமிழ்ச்செல்வி என் கூட தானே படுத்திருக்கா. தாமரை எங்கே போனான்னு தெரிலண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே" அப்படின்னு சொல்ல, "சரி வா சேதுவ போய் எழுப்பி சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ராஜாங்கம் சாவித்திரி அழைச்சிட்டு தமிழ் சேது ரூமுக்கு வராரு. சேது ரூம் வந்து சேது ரூம் தட்டுறாரு. தட்டுனா இங்க சேது பொறுமையா எந்திச்சு வெளிய வராங்க. வெளிய வந்து, "என்னப்பா சேது, தாமரைய காணோம்ப்பா. எங்க போனான்னு தெர்ல" அப்படின்னு சொல்ல, "தாமரை நைட்டு எனக்கு சாப்பாடு வந்து குடுத்தாப்பா. என் கூட தான் இருந்தா" அப்படின்னு சொல்ல, "இங்க வந்தாளா?" அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்குறாங்க. "ஆமா அத்த, நைட்டு எனக்கு சாப்பாடு குடுக்க வந்தா. அப்புறம் தாமரைய காணோமே சேது, எங்க போனான்னு தெரியலையே" அப்படின்னு பார்க்க, இங்க சாவித்திரி எட்டி பார்க்குறாங்க. தாமரை உள்ள படுத்துறத பார்த்துறாங்க. பார்த்ததும், "அண்ணன் இங்க இருக்கான தாமரை" அப்படின்னு கிட்ட ஓடி பார்க்குறாங்க. பார்த்தா தாமரையோடைய தலைலாம் கலஞ்சிருக்கு. இங்க தாமரை முன்னாடியே எழுந்திரிச்சு தன்னுடைய ஜாக்கெட்லாம் கிழிச்சிருக்காங்க. கிழிச்சு அங்கங்க ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க. அத பார்த்ததும் சாவித்திரி, "அடியே தாமரை! என்ன காரியம்டி பண்ணியிருக்க? என்னடி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. தாமரை எந்திச்சு அப்படியே அழுவுறன்னு நடிக்கிறாங்க. "அம்மா இல்லம்மா, நைட்டு மாமாவுக்கு சாப்பாடு குடுக்க வந்தேம்மா. வந்த இடத்துல மாமா என்னைய வெளியவே விடலம்மா. உள்ளேயே போட்டு கதவ மூடி என்னை என்னென்னமோ பண்ணிட்டாரும்மா" அப்படின்னு சொல்லி தாமரை அழுவுறாங்க. சேதுக்கு இங்க தூக்கி வாரி போடுது. "தாமரை என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மாமா, உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? நீங்க நல்லா குடிச்சிருந்தீங்க மாமா. எனக்கு தெரியவே இல்ல. உங்களுக்கு சாப்பாடு குடுக்கும்போது தான் தெரிஞ்சது. நான் வச்சுட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் பரிமாறிட்டு போன்னு சொன்னீங்க. நானும் பரிமாறினேன் மாமா. ஆனா பரிமாறி முடிச்சதும் என்ன போக விடாம கதவெல்லாம் மூடி என்ன போட்டு அலங்கோலப்படுத்திட்டீங்களே மாமா. ஏன் மாமா என்ன இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு தாமரை அழ ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்ததும் ராஜாங்கம் கொந்தளிச்சுறாரு. "சாவித்திரி என்ன இதெல்லாம்?" அப்படின்னு கேட்க, "அண்ணே எனக்கே தெரியலண்ணே. தாமரை என்ன தாமரை சொல்ற?" அப்படின்னு சாவித்திரி அழ ஆரம்பிக்கிறாங்க. "ஆமாம்மா, மாமா என்ன போட்டு நைட்டு ஃபுல்லா என்னமோ பண்ணிட்டாரும்மா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலம்மா" அப்படின்னு சொல்லி தாமரை பயங்கரமா அழுவுறாங்க. சாவித்திரி உடனே, "என்னண்ணே இதெல்லாம்? சா சேது நல்ல புள்ளன்னு நெனச்சு தாமரை சாப்பாடு குடுக்க வந்திருக்கா. ஆனா இப்படி போட்டு சேது தாமரைய அலங்கடிப்பான்னு சொல்லி யாருக்கும் தெரியாம போச்சேண்ணே" அப்படின்னு சொல்ல, சேது உடனேங்க, "அத்தை அப்பலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல அத்தை. நான் அப்படிலாம் பண்ணல அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "சேது வாய மூடு சேது. எந்த பொண்ணாச்சும் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா? நைட்டு ஃபுல்லா தாமரை ரூமுக்கு வரவே இல்ல. இங்க தான் இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது எதுவுமே நடக்கலன்னு சொன்னா எப்படி சேது? இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரிதா சேது?" அப்படின்னு சொல்ல, சேது இங்க அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. ராஜாங்கத்தால பேசவே முடியல. தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் கேட்டுர்றாங்க. கேட்டு தமிழ்ச்செல்வி செமையா ஷாக் ஆகி அவங்களும் என்ன பேசணும்னு தெரியாம அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க.